சாட்சி இருக்கா? ஸ்தோத்திரம். கர்த்தருக்கு அந்த ஜீவனை கொடுத்ததுக்கு பெரிய சாட்சி தான். அதுக்காக ஒவ்வொரு நாள் நம்ம ஆண்டவர் என்ன பண்ணணும்? ஸ்தோத்திரிக்கு நன்றி செலுத்தணும். நாள்தோறும் ஒவ்வொரு காரியம் நடந்து கொண்டிருக்கிற சபையில் புதன்கிழமை வேத பாடம் நடந்து கொண்டிருக்குது. வீட்டில் இருக்கிறவங்க, வேலைக்கு போகிறவங்க சீக்கிரமாக வந்துச்சிங்கன்னா புதன்கிழமை என்ன பண்ணுங்க, இவங்க ஆலயத்துக்கு வாங்க. ஏன் அப்படின்னா நம்ம காலம் கடைசி காலம். இந்த கடைசி காலங்களில் தேவனுடைய வார்த்தையும் இல்லாத காலங்கள்லாம் வரும். அந்த நாட்களுக்கு நம்ம தேவனுடைய வார்த்தை இந்த நாட்களை நாம் என்ன பண்ணணும்? சேர்த்து வைத்துக் கொள்ளணும். நாங்கள் அதை கலந்து கொள்ளுங்க. வியாழக்கிழமை ஃபேமிலி ப்ரேயர் நடந்துட்டுருக்கு. இப்போ கொஞ்ச நாள் அதை ஸ்டாப் பண்ணியிருந்தாங்க, மறுபடியும் அது நடந்துட்டுருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஏன்னா கர்த்தர் பெரியவர். எனக்கு ரொம்ப பாரம் தான். அந்த வியாழக்கிழமை ப்ரேயரை ஸ்டாப் பண்ணும்போது ரொம்ப மனசு வேதனையாட்ட சொல்லலை. நான் ஆண்டுட்டு மாத்திரம் சொன்னேன். ஏன்னா நான் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்ல மாட்டேன்ப்பா, நீங்கள் பண்ணி விடுங்க ஆண்டவர்னு சொல்லியிருக்கேன். கர்த்தர் பெரிய சாட்சி உண்மையாகவே. ஏன்னா அதை நான் சொல்லி தான் ஆகணும். நானிடத்தில் ஒரு கண்ணீரோடு ஜெபித்தேன். ஏன்னா இந்த ப்ரேயர்ஸ்லாம் எதுக்குன்னா அநேகருடைய பாரங்களை அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணலாம், ஒருத்தருடைய பாரங்களை ஒருத்தர் ஷேர் பண்ணி ஜெபிக்கலாம். ஜெபம் தாங்க நம்ம வாழ்க்கைக்கு ஜெயத்தை தரும். வேறு ஒன்றுமே நம்ம வாழ்க்கைக்கு என்ன பண்ண ஜெயம் தரவே தராது. கர்த்தருக்கு நன்றி. அதை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. அதுக்காக கர்த்தருக்கு ஸ்தோத்திரிக்கிறேன். அதுக்காக என்ன பண்ணுங்க, தொடர்ந்து அந்த ஜெபங்களை கலந்து கொள்ளுங்க. எல்லாம் கவனிங்க. நமக்கு டயர்ட்னஸ் இருக்கும் தான். ஆனால் எல்லாம் யோசிச்சு பாருங்க, ஈவினிங் அவ்வளோ டயர்டாக இருக்கும். ஆனால் காலையில் இவ்வளோ டயர்டாக இருக்குது, நான் வேலைக்கு போக முடியும். யாராவது சொல்கிறீங்களா? சொல்லுங்கள். யாருமே சொல்ல மாட்டோம். ஏன் அப்படின்னா நம்மளுடைய கடமை நம்ம பிள்ளைங்களை பார்க்கணுமே, குடும்பத்தை பார்க்கணுமே அப்படின்னு அந்த டயர்டு கூட பார்க்காம என்ன பண்ணுறோம்? வேலைக்கு ஓடுறோம். ஆனால் ஆண்டருடைய காரியத்துக்கு மாத்திரம் என்ன சொல்கிறோம்? டயர்ட் சொல்கிறோம். போக முடியல, உடம்பு முடியல அப்படின்னு சொல்கிறோம். அப்போ இனி சாக்கு என்ன பண்ணாதீங்க, சொல்லணும், யோசிக்காதீங்க. இப்பட்ட கூட்டங்களில் தேவனுடைய ஆலயத்துக்கு என்ன பண்ணுங்க, தேவனுடைய ஆலயம் கூடுகையில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பாக தொடர்ந்து அந்த பிரேயர்களுக்காக ஜெபம் பண்ணுங்க. அநேக புது ஆத்துமாக்களை கர்த்தர் கொடுக்கணும். அந்த பகுதியில் யாரெல்லாம் பாரத்தோடு இருக்காங்க அவங்களெல்லாம் கர்த்தர் கொண்டு வந்து கர்த்தர் என்ன பண்ணோம், சாட்சி உள்ளவர்களாக நிறுத்தணும். நம்ம சபையிற்கு அத்தனை பேரும் ஆசீர்வாதமாக இருக்கணும். ஏன்னா நம்ம ஆசீர்வாதம் தான் மற்றவர்கள் என்ன பண்ணணும், பார்க்கும்போது இவங்க ஆசீர்வாதமாக இருக்காங்க, இதோட காரணம் என்ன அப்படின்னு அவங்க தெரிஞ்சுப்பாங்க. நாம ஆசீர்வாதம் இல்லைன்னா என்ன பண்ண முடியாது, தெரிஞ்சுக்கவே முடியாது. நம்மளுடைய ஆசீர்வாதத்துக்காக ஒருத்தர் என்ன பண்ணுங்க, உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்தில் எல்லாருடைய பேரும் சொல்லி ஜெபிங்க. எல்லாருடைய பேரும் சொல்லி ஜெபிங்க. கூடுமான அளவு நம்முடைய சபையில் இருக்க அத்தனை பேர் குடும்பங்களை சொல்லிங்கப்படுங்க, ஜெபிங்க. நான் பெருசாக கூட ஜெபிக்க வேணாம்ப்பா, அவன் குடும்பத்தை சேகரிச்சத்தை பணம் சேகரிச்சத்தை கொண்டு ஆசீர்வதிங்க. மனைவி ஆசீர்வதிங்க, பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உங்கள் பேர் எல்லாருக்கும் பேர் தெரியும்ல. ஒரு மிஞ்சி போனால் ஒரு 10 மினிட்ஸ் ஆகுமா எல்லாரும் பேரும் சொல்லி ஜெபிக்கிறதுக்கு. ஜெபிக்கிற பிள்ளைங்க தயவு செய்து அப்படி ஜெபிங்க. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். சனிக்கிழமை நடக்கிற கூட்டத்திற்கு, சுத்திகரிப்பு கூட்டத்திற்கு என்ன பண்ணுங்க, கலந்து கொள்ளுங்க. சனிக்கிழமை நம்ம சுத்திகரிக்கும் பொழுது தான் ஞாயிற்றுக்கிழமை தேவன் பெரிய காரியங்களை செய்வார். ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையை தயவு செய்து விடவே விடாதீங்க. ஏன்னா வசனத்தை அப்படி சொல்லுது என்னன்னா, இது தேவனுக்குரிய நாள். இந்த நாளை நீங்கள் கனம் பண்ணி பாருங்க, உங்களுக்குரிய கனம் உங்களை தேடி வரும். இந்த நாளை கனம் பண்ணுறவங்களுடைய சன்னதி கனம் பெறும், நிச்சயமாய் கனம் பெறும். அதனால கர்த்தர் பெரிய காரியம் செய்வார். அந்த நாளை என்ன பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். நம்ம என்ன பண்ணுவோம், தேவனுடைய வார்த்தைக்கு நேரம் நம்ம கடந்து செல்வோம். வேற ஏதாவது சொல்லணுமா? எதுவும் இல்லை. என்னோட வார்த்தைக்கு நேராக நம்ம கடந்து செல்வோம். கர்த்தர் புதிய ஆத்துமாக்களை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணுங்க, தொடர்ந்து ஜெபிங்க. அவங்களுக்கு நிறைய ப்ரேயர் பாயிண்ட்ஸை அப்புறம் ஜெபிக்கிறவங்க பிள்ளைங்க தயவுசெய்து ஒரு டைரி வச்சுட்டு எல்லா ப்ரேயர் பாயிண்ட்ஸும் எழுதி வச்சிங்க. ஏன்னா நம்ம மறந்துடுவோம். ஜெபிக்கும்பொழுது அதை எல்லாருக்கும் நம்ம ஜெபிப்போம். கர்த்தர் என்ன பண்ண அதற்குரிய பலனை உங்களுக்கும் பிள்ளைகளுக்கும் கொடுப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் சங்கீதம் புத்தகம் வாசிச்ச 22ஆம் அதிகாரம் அதே தான் நம்ம வாசிக்க போகிறோம். 22, 23 மாத்திரம் வாசிப்போம். 23. ஹல்லேலூயா. துதியுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க. கனம் பண்ணுங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க. பயபக்தியாயிருங்கள், அண்டர்லைன் பண்ணுங்க. உங்களுக்கு அதை மார்க் பண்ணுற பழக்கம் இருந்தால் துதியுங்கள், கனம் பண்ணுங்கள், பயபக்தியாயிருங்கள். இந்த 3 வார்த்தையை மாத்திரம் அண்டர்லைன் பண்ணுங்க. கண்களை மூடி
உட்கார்ந்த இடத்துல சொல்லுங்க, எங்களோட கூட பேசுங்க, என்னோட கூட பேசுங்க, எங்களோடு இல்லை என்னோட பேசுங்க, என்னோட பேசுங்க சொல்லுங்க, கண்ணை மூடி சொல்லுங்க, கர்த்தரோடு கூட பேசுவோம். ஸ்தோத்திரிக்கிறப்பா ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா எவ்வளவு வேணும் தகுதியே இல்லாத என்ன உங்க மகிமையுள்ள வார்த்தைப்பா, மகிமையுள்ள வார்த்தையை சொல்லும்படிக்கு கொடுக்கிற கிருபைக்காக நன்றி செலுத்துகிறேன். தகுதியற்ற பாத்திரம் ஆண்டவரே, நீர் கிரியை செய்வீராக, நீர் பேசுவீராக, அது எங்களுக்கு 100 மடங்கு பிரயோஜனமாக இருக்க பலன் தர கர்த்தர் உதவி செய்கிறாங்க. வந்திருக்க ஒவ்வொரு இருதயத்தை நீங்க அறிந்திருக்கிறீங்க. அவங்க இருதயத்தில் என்ன போயிடுச்சுன்னு உங்களை தவிர வேற யாருக்கும் தெரியாது. அந்த இருதயத்திற்கு ஏற்றாறு போல நீங்க மட்டும்தான் பேச முடியும். நீங்க பேசுங்கப்பா, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறீங்க, செஞ்சுமிக்க நல்ல பிதாவே, ஆமென். அனல் பண்ணிச்சிங்களா? துதியுங்கள், கனம் பண்ணுங்கள், பயபக்தியாயிருங்கள். இன்றைக்கு தேவனுடைய சபையில் இருக்கிற நமக்கு ஆண்டவர் சொல்லுகிறதுன்னா, துதிங்க, கனம் பண்ணுங்க, பயபக்தியாயிருங்க. எப்போதும் துதிங்க, துதிச்சுட்டே இருங்க. துதி அப்படின்னு சொல்லும் பொழுது வெறுமே சபை கூடுதலை மாத்திரம் இல்லை, எப்பொழுதுமே உங்க இருதயத்துக்குள்ள அந்த துதி இருந்துட்டே இருக்கும். இயேசுவை பற்றி ஒரு நினைவு இருந்துட்டே இருக்கும், அதுதான் துதி. இயேசுப்பா துதிச்சுட்டே இருப்போம், ஸ்தோத்திரம், கீழே விழுந்தா ஸ்தோத்திரம், எழுந்தா ஸ்தோத்திரம், உட்கார்ந்தா ஸ்தோத்திரம் சொல்லிட்டே இருங்க, அதுதான் துதி. இன்னைக்கு சபைக்கு அது ரொம்ப குறைவாக இருக்கு. சபைகளில் அது குறைவாக இருக்கு. அது குறைவானதுனால நமக்கு என்ன நிறைவாக இருக்குன்னா, உலகத்தின் கவலையும் உலகத்தின் பாரமும் நம்மளை என்ன பண்ணுது, அதிகமான இருக்கு. ஏன்னா துதி இல்லை. உங்கள் இருதயத்துக்குள்ள துதி இருந்தா உலகத்தின் கவலை, உலகத்தின் பாரம், அதுக்கப்புறம் என்ன சொல்லுது, அதாவது சொல்லிட்டே இருப்பாங்க, இந்த கிராம்பிளிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது குறை சொல்லிட்டே இருப்பாங்க, குறை சொல்லிட்டே இருப்பாங்க. எனக்கு இவங்க சரியில்லைப்பா, எனக்கு இவங்க வந்தவங்க சரியில்லைப்பா, போனவங்க சரியில்லைப்பா, என் புருஷன் சரியில்லைப்பா, என் பொண்டாட்டி சரியில்லைப்பா, என் பிள்ளைங்க சரியில்லைப்பா, என் மனைவி, எல்லாம் குறை சொல்லிட்டே இருப்போம். ஆனால் துதிக்கிற பிள்ளைங்க நிச்சயமா எந்த குறையும் சொல்ல மாட்டோம். ஏன்னா அந்த துதி உங்களை என்ன பண்ணுது, உங்கள் இருதயத்தை நிறைச்சிருந்து பாருங்க. நிறைச்ச பிறகு அங்கே என்ன இல்லை, வேற பேசுறதுக்கு இடம் இருக்காது. நல்லா நீங்களே யோசிச்சு பாருங்க. நீங்கள் என்னைக்கு நல்லா செவிக்க ஆரம்பிச்சிட்டீங்களோ இந்த குறைய பேசுறதை குறைச்சிருப்பீங்க, உங்களுக்கே தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம், நிறைய குறைகளை சொல்லுவோம். இன்னைக்கு இந்த கால வேளையில் நீங்கள் உங்கள் இருதயம் முழுதும் என்ன ஏற்றுக்கிறீங்கன்னா, நான் துடிச்சிட்டே இருக்கணும். குறைன்றது குடும்பத்தை மாத்திரம் இல்லை, வேலையில் கூட குறை சொல்லுவோம். வேலையில் கூட இந்த சார் சரியில்லை, அந்த சார் சரியில்லை, இந்த மேடம் சரியில்லை, அந்த மேடம், யார் சரியில்லை நமக்கு என்ன. நீ துதிச்சுட்டே முன்னேறு, துதிச்சுட்டே போயிட்டே இரு. உன்னை தேவன் எந்த இடத்துல, எந்த சார் எந்த மேடம் உங்க பின்னாடி எல்லாம் முன்னாடி நிற்கிறாங்களோ அவங்க எல்லாம் பின்னாடி நிற்பாங்க, நீங்க ஒரு நாள் முன்னாடி நிற்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க துதிச்சுட்டே இருங்க, நீங்க ஒரு நாள் முன்னாடி நிற்பீங்க. பின்னாடி எல்லாம் நீங்க யாரெல்லாம் முன்னாடி முதல்ல நின்னாங்களோ அவங்க எல்லாம் உங்களுக்கு பின்னாடி நிற்பாங்க. நான் போய் சொல்லலை, நிறைய பேருடைய வாழ்க்கையை நான் பார்த்துருக்கேன். என்னுடைய நான் சின்ன வயசு தான் எனக்கு, ஆனால் என்னுடைய அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன். துடிச்சுட்டே இருங்க. உங்களுக்கு தாளந்து தேவையில்லை, உங்களுக்கு பட்டம் தேவையில்லை, படிப்பு தேவையில்லை. யோசிக்கலாம், அந்த சாருடைய என்னுடைய சர்டிஃபிகேட் கம்மி தானே, நான் ரொம்ப படிக்கிறேன் இருக்கட்டும், அவங்களுடைய என்னுடைய அனுபவம் கம்மி தானே இருக்கட்டும், அவங்களுடைய எனக்கு தாளந்துகள் கம்மி தானே இருக்கட்டும். துதி உங்களுக்குள்ள இருந்தா அந்த தாளத்து பின்னாடி போகும், நீங்க முன்னாடி நிற்பீங்க. துதி உங்களுக்குள்ள இருந்தா அந்த மேன்மை பின்னாடி போகும், நீங்க முன்னாடி நிற்பீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் ஆண்டவர் சொல்லுங்க, என் இருதயம் முழுக்க முழுக்க துதிச்சுட்டே இருப்பேன், எங்க போனாலும் துதிச்சுட்டே இருங்க. அந்த துதி உங்களை என்ன பண்ணும், நிறையும் பொழுது மற்ற காரியங்கள் குறைகள் எல்லாம் என்ன பண்ணும், வெடிக்கும். ரெண்டாவது சொல்றாரு, கனம் பண்ணுங்க, கனம் பண்ணுங்க. இந்த கனம் அப்படிங்கிறது எங்கே சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, ஸ்கூல்ஸில் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. கனம் பண்ணுங்க. கனம் அப்படின்னா மரியாதை கொடுக்கணும், மரியாதை. இந்த கனம் ஸ்கூலில் மட்டும்தான் சொல்லிக் கொடுப்பாங்க. ஆனால் கிறிஸ்தவத்தில் கனம் நம்ம சொல்லிக் கொடுக்குறோம் சின்ன வயசுலேருந்தே. நல்லா யோசிச்சு பாருங்க. நம்ம கிறிஸ்தவ பிள்ளைங்க எல்லாம் வரும்போது நம்ம பிள்ளை இருந்துச்சுன்னா ஸ்தோத்திரம் சொல்லு, அங்கிளுக்கு ஸ்தோத்திரம் சொல்லு, ஆண்டிக்கு ஸ்தோத்திரம் சொல்கிறோமா இல்லையா? கிறிஸ்தவத்தில் தான் இந்த கனம் ஸ்டார்ட் ஆச்சு. ஹல்லேலூயா.
நம்ம கனப்படுத்த சொல்லி பிள்ளைங்களுக்கு சொல்கிறோம். மரியாதை கொடுக்குறத, ரெஸ்பெக்ட் பண்ணுறத மட்டும்ங்க கனப்படுத்தணுன்றதை எங்கே சொல்லிக் கொடுக்குறோம்? சின்ன வயசுலேயே சொல்லிக் கொடுக்குறோம் பாருங்க. ஸ்தோத்திரம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ சொல்லிக் கொடுக்குறது நாம கனம் பண்ணுறோமா? யோசிச்சு பார்க்கணும். அதாவது பவுல் சொல்றாரு, எனக்கு முன்னாடி இருக்கிறவங்களா எப்படி பார்க்கிறேன்னா என்னிலும் மேன்மையானவர்களாய் பார்க்கிறேன். எப்படி பார்க்கணும்? இப்போ நான் சொன்ன பாருங்க, தாழ்ந்து உள்ளவங்க எல்லாரும் முன்னாடி நிற்கிறாங்க. ஆனால் ஒரு நாள் அவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? பின்னாடி வந்துருவாங்கன்னு சொன்னல. அவங்க சொல்லும் பொழுது உங்களுக்கு எப்படி நினைக்கிறோம்னா, எனக்கு முன்னாடி இருக்கவங்க தாழ்ந்தானவர்கள் தான், அவங்க தாழ்ந்தோட என் தாழ்ந்து பெருசு இல்லைதான் அப்படின்னு நினைக்கிறோம். ஏன் அப்படின்னா உங்களை உயர்த்துறது யாரு? ஆண்டவர். இந்த துதி மட்டும். அல்லேலூயா. அப்போ மற்றவர்களை கனம் பண்ணணும் அப்படின்னா நீங்க எப்படி விரும்புவீங்க? ஒருத்தர் வந்து உங்ககிட்ட எப்படி பேசணும்னு விரும்புவீங்களோ அதுபோல நீங்க மற்றவர்கிட்ட பேசணும். உங்க மனைவி உங்ககிட்ட எப்படி நடந்துக்கணும்னு விரும்புவீங்க? உங்க மனைவி வந்து நல்ல கோபமா உங்ககிட்ட ஏதோ அவங்களும் வேலைக்கு போறாங்க, ஏதோ டென்ஷனா பேசுறாங்க உங்ககிட்ட, அந்த நேரத்தில் உங்களுக்கு எப்படி இருக்கும்? கோபம் வரும். ஆனா நீங்க அப்படி சொல்லும்போது அவங்களுக்கு கோபம் வரலாமா? அவ்வளவு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. என்ன நினைப்பீங்க? உங்களுக்கு கோபம் வரும், ஆனா அவங்களுக்கு வரக்கூடாதுன்னு நினைப்பீங்க. அதனால கவனிங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? அவங்க கோவப்படக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க கோவப்படாதீங்க. அவங்க திட்டக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? நீங்க திட்டாதீங்க. அவங்க என்ன ஒரு வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நீங்க சொல்லாதீங்க. அவங்க என்ன பண்ணும்? வீட்டுக்கு அவங்க வீட்டுக்கு போகும்போது என்ன பண்ணும்? முன்னாடி கூப்பிட்டு வச்சு நல்ல கனம் பண்ணணும். நீங்க கனம் பண்ணுங்க. ஆண்டவர் என்ன சொல்றாரு? கனம் பண்ண பழகணும். கனம் பண்ண பழகணும். நம்மளுடைய சின்னவங்களாக இருந்தாலும் பெரியவங்களாக இருந்தாலும் கனம் பண்ண என்ன பண்ணும்? சில பேர் என்ன பண்ணும்னா, பெரியவங்களுக்கு பெரிய ஊழியக்கார வரும்போது தான் ஸ்தோத்ரையா, எப்படி ஸ்தோத்ரையா சொல்றியா நல்லா பாருங்க. நம்ம கணம் அப்படி இல்லை, மனுஷனை பார்க்குற கணம் இல்லை. ஆண்டவர் சொல்றாரு, உங்க கணம் தேவன் பார்க்கிற விதமாக இருக்கணும். தேவன் நான் அதாவது யாரை பார்த்தாலும் எல்லா டீச்சர்ஸ் கிட்ட நான் எப்படி மார்னிங் சொல்லுவேன்னா, எல்லாம் போய் வேணாம் மார்னிங்ஸ் அவங்க பெரிய நாடகம் இதை சொல்லுவேன், நார்மலாக குட் மார்னிங் தான் சொல்லுவேன். அப்போது ஏன் அப்படின்னா எல்லாரையும் ஈக்குவல் கணம் பண்ணணும். ஏன்னா அந்த கணம் எனக்கு கிடைக்கும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கப்பா, இது வரைக்கும் நான் அப்படி யாரையும் நிறைய பேர் என்ன பண்ண கணம் பண்ணல. என்னோடய கீழே இருக்கிறவங்களை நம்ம கணம் பண்ண மாட்டோம். கணம் பண்ணுவோமா? அந்த கணம் ரொம்ப குறைவாக இருக்கும். ஆனால் மேலே நம்மளுடைய மேலே இருக்காங்கன்னா அவங்களுடைய கணம் வித்தியாசமாக இருக்கும். ஆனால் இன்னைக்கு ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, நான் மேலே இருக்கிறவங்களுக்கு எப்படி கணம் பண்ணுறனோ அதே தான் என்னுடைய கீழே இருக்கிறவங்க நான் பண்ணுவேன். அதை முடிவெடுங்க. இன்னைக்கு அது வேலையாக இருக்கட்டும், இல்லை சபையாக இருக்கட்டும். சபையில் கூட நல்லா ஜெபிக்கிறவங்களுக்கு நல்லா குனிஞ்சு ஸ்தோத்திரம். சும்மா வந்து போனவங்களுக்கு அப்படி இல்லை, எல்லாருக்கும் என்ன பண்ணுங்க கணத்தை எல்லாரும் ஈக்குவல். அவனுடைய பார்வையில் நான் பெரிய ஆள் கிடையாது, நானும் அதே தான், இங்கே உட்காந்துருக்க நீங்களும் அதே தான், பெரிய பிஷப்பும் அதே தான், நாமளும் அதே தான். ஹல்லேலூயா. அவர் எல்லாரும் ஈக்குவலாக பார்க்குறாரு. ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு ஆண்டுட்டு சொல்லுங்க, நான் கனம் பண்ணணும். நான் எல்லாருக்கும் என்ன பண்ணணும்? கனம் பண்ணணும். கொடுக்கறதுல கனம் பண்ணணும். நம்மகிட்ட என்ன இருக்கோ கொடுக்கறதுல கனம். அந்த கணத்தை நம்ம கற்றுக்கணும், கொடுக்கணும் ஆண்டவர். அதில் ஒரு கணம். ஆண்டவர் சொன்னார், 10ல் 1 எனக்குன்னு சொல்லிடுறாரு. 10ல் 1 எனக்குன்னு சொல்லிடுறாரு. அப்போ அந்த 10ல் 1 ஆண்டவர் கொடுக்குறோமா? கணம் பண்ணுறோமா? இன்னைக்கு எல்லாரும் எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? எத்தனை பேர் வேலைக்கு போகிறீங்க? கை தூக்குங்கப்பா. நானும் போகிறேன், நானும் கை தூக்கிக்கிறேன். எல்லாம் வேலைக்கு போகிறோமா? நான் வந்து என்னுடைய சேலரி வந்து 13,000. என்னுடைய சேலரி என் கைக்கு வரது 13,000. நான் என்னுடைய சபைக்கு கொடுக்குறது 1,300 ரூபாய். கரெக்டாக கொடுக்குறேண்ணா? சொல்லுங்க, கரெக்டாக கொடுக்குறேண்ணா? இன்னைக்கும் இந்த மாதம் வரைக்கும் எனக்கு வர சம்பளம் இதுதான். எனக்கு நிறைய என்ன இருக்குது? ட்ராபேக்ஸ் என்ன சொல்லுங்க, நிறைய தேவைகள் இருக்குது. தேவைகள் இல்லாமல் இல்லை. ஆனாலும் என்னுடைய தசமமாக எங்கே போயிட்டு தெரியுமா? என்னுடைய ஊழியக்காரனுக்கு போயிட்டு மாதந்தோறும் என்னோட தசமமாக ஊழியக்காரன். இன்னைக்கு நான் கேட்குறேன், கணம் பண்ணுறீங்களா ஊழியக்காரன்? ஒருவேளை கணம் பண்ணலைன்னா அவருக்கே நான் கொடுக்கணும் அப்படின்னு நீங்கள் யோசிக்காதீங்க. ஆண்டவர் ஊழியக்கார கணம் பண்ணுறது, ஆண்டவரை கணம் பண்ணுறது, அந்த கணம் உங்களுக்குரியது. நிச்சயமாக இது உங்களை தேடி வரும். ஒரு நாள் அது உங்களை காப்பாற்றும். அது ஒரு நாள் உங்களை போஷிக்கும், ஒரு நாள் உங்களை தூக்கிவிடும்.
அல்லேலூயா. நம்ம சொல்லலாம், ஊழியக்காரருக்கு தெரியாது நம்ம சம்பளம், யாருக்கு தெரியும்? நான் ஒரு சில நேரத்தில் யோசிப்பேன், ஒரு சில நேரத்தில் உண்மையாக ஃப்ராங்காக சொல்கிறேன். ஒரு சில நேரத்தில் அந்த 1000 ரூபா வச்சிருக்கணும், உண்டா 300 ரூபாய் என்கிட்ட இல்லை, சில்லறை இல்லை அப்படின்னு யோசிப்பேன். டக்குன்னு மனசு, ஏன்னா ஊழியக்காரருக்கு தெரியாது, டக்குன்னு யோசித்து வரும். ஆண்டு அந்த மாதிரி என்ன பார்த்துட்டாருன்னா, என் தேவை அப்போ உங்களுக்கு இவ்வளோதான் தர முடியும்னு சொல்லிட்டாருன்னா அப்போ நான் என்ன பண்ண முடியாது? தேவைக்கு ஒரு மனுஷனா போய் கேட்கணும், நீங்கள் தரீங்களா, நீங்கள் தரீங்களா, நீங்கள் தரீங்களா. அப்படி ஒரு நாள் நான் வச்சிடக்கூடாது. இது வரைக்கும் யாரையும் போய் நீங்கள் தரீங்களா தரீங்களான்னு யாரையும் கேட்டதில்லை. கர்த்தரை எந்தெந்த நேரத்தில் எப்படி வந்து கொண்டு வந்து சேர்க்கணுமோ அந்த நேரத்தில் அப்படி கொண்டு வந்து சேர்க்கணும். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுங்க, கனம் பண்ண கற்றுக்கணும்ப்பா. இனி நான் என்ன பண்ண போகிறேன்? சரியாய் செய்யப்போ தேவைகள் இல்லை இருக்குதான், ஆனாலும் சரியாய் செய்யணும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதை நீங்கள் கடைபிடித்து பாருங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். அதோட சொல்லி டேஸ்ட் அண்ட் சீ, ருசித்து பாருங்க, கொடுத்து ருசித்து பாருங்க, அப்போ தெரியும். ஹல்லேலூயா. அப்போ இன்னைக்கு கனம் பண்ணணும். முதல்ல என்ன பண்ணணும்? அந்த கனம் எப்படி இருக்கணும்? மற்றவர்களை, பெரியவர்களை எப்படி கனம் பண்ணணும், அதே போல சிறியவர்களை கனம் பண்ணணும். ரெண்டாவது சொன்னேன், ஊழியக்காரர்களை கனம் பண்ணணும். ஊழியக்காரர் என்ன பண்ணணும்? எந்த ஊழியக்கார் வந்தாலும், எங்கள் வீட்டுக்கு ஊழியக்கார், எந்த ஊழியக்கார் வந்தாலும் நானும் கொடுப்பேன், எங்கள் மாமியாரும் கொடுப்பாங்க. அவங்க கையில் என்ன இருக்கோ அவங்க கனப்படுத்துவாங்க, என் கையில் என்ன இருக்கோ நான் கனப்படுத்துவேன். இது எல்லாம் ஒரே ஃபேமிலி தான். ஆனால் கவனிங்க, என் மாமியாரும் எல்லாம் ஒன்றா இருக்கிறோம். ஆனால் அவங்க கொடுப்பாங்க, நானும் கொடுப்பேன். அவங்க கொடுக்குறா, நானும் ஸ்டாப் பண்ண மாட்டேன். எனக்கு ஆசீர்வாதம் வேணும், நான் கொடுப்பேன். அவங்க ஆசீர்வாதம் வேணும், அவங்க கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. அப்போ இப்படிப்பட்ட கனம் நமக்கு இருக்கா? கனப்படுத்தும். எந்த ஊழியக்காரர் இருந்தாலும் கனப்படுத்தும். அது யாராக இருந்தாலும் தேவனுடைய நாமத்தினாலே நீங்கள் ஒரே ஒரு கலசம் தேவ மனுஷனுக்கு தண்ணீர் கொடுத்தாலே அது பெரிய ஆசீர்வாதம். அதற்கு நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? திருப்பி அதை கொடுக்காம அவங்க விட மாட்டார். அது தேவனுக்கு நீங்கள் கொடுக்குற கடன்பட்டவன் கவனிக்க முடியுமா? கடன் வாங்கிட்டான்னு வச்சுங்களேன், அவன் அமைதியாக இருக்க முடியுமா? எப்போ அந்த கடனை கொடுத்து முடிப்போன்னு ஆண்டவரும் அப்படிதான். நீங்கள் கொடுக்கும் பொழுது இந்த பிள்ளைங்க நான் எப்போ திருப்பி கொடுப்பேன் யோசிச்சிட்டே இருப்பார், திருப்பி கொடுப்பார் சரியான நேரத்தில். ஹல்லேலூயா. அப்போ மூன்றாவது காரியம் சொல்றாரு, பயபக்தியாகிறீர்கள். என்ன பண்ணலாமா? பயபக்தி. பயபக்தி. இந்த பயபக்திக்கு ஒரே ஒரு வார்த்தை என்னன்னா, இப்போ நம்ம ஊர் தலைவர் வரான்னு வச்சுங்க, இங்க உள்ள எத்தனை பேர் உட்கார்ந்த இடத்துல உட்கார்ந்துருக்கீங்க? சொல்லுங்க சொல்லுங்க. கை தூக்குங்க. நான் தலைவர் உட்கார்ந்தேன் அப்படின்னு சொல்லுங்க பார்க்கலாம். தினேஷ், நம்ம அற்புதராஜ் உட்கார்ந்தாரு. இப்போ அப்போ மற்ற எல்லாருமே எழுந்துருவோம். தலைவர், சரி தலைவர்ன்றதுனால மேபி அவருக்கு அந்த அளவுக்கு தெரியல, எனக்கு தெரியல, அவங்களுடைய இதயம் தான் அவங்களுக்கு தெரியும். சரி, இப்போ அடுத்தது வரும். நம்மளுடைய முதலமைச்சர் வராரு. அவர் வந்து உள்ள வந்து இங்கே நிற்கிறாரு. எத்தனை பேர் எல்லாம் உட்கார்ந்துட்டே இருக்கும்? அவர் சொல்றாரு, இந்த ஊருக்கு ஒவ்வொரு ஆளுக்கும் நான் என்ன பண்ண போறேன்? 10 லட்சம் தர போறேன்னு சொல்லிட்டாரு. இங்க உட்கார்ந்து காத்துல போட்டு 10 லட்சம். எவ்வளவு லட்சம்? இப்போ நீங்க உட்காருவீங்களா, நிற்பீங்களா? கண்டிப்பா எல்லாரும் ஆட்டோமேட்டிக்கா, ஈவன் நானா இருந்தாலும் என்ன பண்ணுவேன்? ஏன்னா எனக்கு தேவை 10 லட்சம். உண்மைதானே? நானா இருந்தாலும் அந்த இடத்துல எழுந்து நிற்பேன். ஏன்னா எனக்கு 10 லட்சம் தேவை. சில கவனிங்க, அந்த 10 லட்சத்துக்காக நம்ம எழுந்து என்ன பண்றோம்? பயபக்தி. 10 லட்சமாச்சே, விழுந்துருவோம், அப்படியே சாஷ்டாங்கமா விழுந்துரும். 1000 ரூபாய்க்குலாம் 5 மணிக்கு. அதனால கவனிங்க, அப்போ ஆண்டவர் வந்து நமக்கு, அவர் வந்து பில்லியனரை தாண்டியவர். அப்போ அவ்வளோ பெரிய என்ன சொல்றதே தெரியல, அவ்வளோ பெரிய தெய்வத்துக்கு முன்னால அவ்வளோ நம்ம கொடுக்க போறாரு. அவருக்கு முன்னால நம்ம பயபக்தியாக இருக்கிறது இல்லை. உண்மைதானே? கேட்டா நிறைய ரீசன் சொல்லுவோம். ஆனால் 10 லட்சத்துக்கு ஒரு ரீசனும் சொல்ல மாட்டோம். உங்களுக்கு அன்னைக்கு வேலை இருந்தா கூட சொல்லுவோம், இன்னைக்கு வராதவர் 10 இன்னைக்கு விட்டா எனக்கு போச்சு, இன்னைக்கு விட்டா எனக்கு போச்சு நிற்கிறாங்க. இன்னைக்கு ஆண்டுடைய சமூகத்தை சொல்லுங்க, ஆண்டவரை நான் கனம் பண்ணணும். மனுஷனை பணத்துக்காக கனம் பண்ணணும், உண்மை நான் கனம் பண்ணணும். ஹல்லேலூயா. வசனத்துக்குள்ளே போவோம். அது இந்த 3 காரியங்கள் துணித்தவருடைய வாழ்க்கை, கனப்படினோட வாழ்க்கை, பயபக்தியாயிருந்த வாழ்க்கையில் நடந்ததுன்றதை நம்ம பார்ப்போம். தானியேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் வாசிப்போம். தானியேல் புஸ்தகம் 6:10.
6:10. ஹல்லேலூயா. தானியேலை பார்க்கிறோம். அவன் என்ன பண்ண, முன்பு செய்தது போல அவருடைய பழக்கம் என்னன்னா 3 வேளையும் தேவனை துதிக்கிற பழக்கம் தானியேலுக்கு. 3 வேளையும், காலையில துதிப்பான், மதியம் துதிப்பான், நைட்டு துதிப்பான். அந்த 3 வேளை துதி அவனுக்கு ஒரு பெரிய என்ன பண்ண தடை வருது, துதிக்க கூடாது அப்படின்னு ஒரு தடை வருது. அந்த தடையும் மீறி அவன் என்ன பண்ணனா, துதித்தான். இன்னைக்கு யாரெல்லாம் உங்களுக்கு தடை இருக்கா? ஜெபிக்க கூடாதுன்னு தடை இருக்கா? முழங்கால் படியிடக்கூடாதுன்னு தடை இருக்கா? ஆண்டவரை வாயத்திற்கு துதிக்க கூடாதுன்னு தடை இருக்கா? தடையே இல்லை. ஆனால் அவன் என்ன பண்ண மாட்டோம், ஜெபிக்க மாட்டான். அவனை தானியேல் பாருங்க, தடை இருந்த போதும் அவன் என்ன பண்ணான், 3 வேளை அவன் முன்பு செய்தது போலவே அவன் செய்வான். தானியேலுடைய வாழ்க்கையில அவன் முன்பு செய்தது போல செய்ததுனால அவனுடைய வாழ்க்கையில வந்த ஆசீர்வாதத்தை பாருங்க. அதே 2ஆம் அதிகாரம் தானியேல் புஸ்தகம் 19 வசனத்தை வாசிங்க. ஹல்லேலூயா. கவனிங்க, 2:19 என்ன சொல்றார் அப்படின்னா, பின்பு காலத்தில் தானியேலுக்கு தரிசனத்திலே தானியேலுக்கு மறைபொருள் வெளிப்பட்டது. அவன் துதிச்சதுனால மறைபொருள், மறைந்திருக்கிற காரியங்கள், யாருக்காவது ஏதோ ஒன்று நடக்கும், யாருக்காவது ஏதோ ஒரு காரியம் இருக்குது மறைந்திருக்கு அப்படின்னா அதை கர்த்தர் துதிக்கிற பிள்ளைகளுக்கு என்ன பண்ணுவாரு, காட்டுவார். ஹல்லேலூயா. முதல் உயர்வு அவனுக்கு என்ன அப்படின்னா, மறைந்திருக்கிற பொருள். அந்த ராஜாவுக்கு மறைந்திருக்கிற பொருளை தானியேலுக்கு தேவன் என்ன பண்றாரு, வெளிப்படுத்துறாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ உங்களை எப்படி வைப்பாருன்னா, மற்றவருக்கு முன்பாக. அப்போ அந்த மறைபொருளை நீங்க வெளிப்படுத்துவீங்க. உங்களை கிட்ட வந்து என்ன பண்ணுவாங்க, சொல்லுவாங்க, எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு, என்ன பண்றது, என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்கும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு ஞானத்தை கொடுப்பாரு. அது இப்படிதான், அது இதுதான் அப்படின்னு சொல்லிட்டு. ஹல்லேலூயா. மறைந்திருக்கிறதை என்ன பண்ணுவாரு, வெளிப்படுத்துவார். ஹல்லேலூயா. அடுத்தது அதே 2:48 வாசிங்க. ஹல்லேலூயா. துதிக்கிற மனிதன் உயர்வு உண்டு. அந்த மனிதன் பாருங்க, தானியேலை அதிபதியாகவும் பாபிலோனில் உள்ள சகல ஞானிகளின் மேலும் பிரதான அதிகாரியாகவும் வைத்தார். எல்லா ஞானவான்களிலும் தானியேலை என்ன பண்ணாரு, பிரதான அதிகாரி. அவன் தான் பிரதான அதிகாரியாக இருந்தான் எல்லா ஞானவான்களிலும். ஞானவான்கள்னாலே பெரியவங்க தான் சொல்லுவோம். நல்ல படித்தவங்க முன்னாடி போயிட்டு நம்மளால நிற்கணும்னா கொஞ்சம் யோசிப்போம். படித்தவர்கள், நல்ல டாக்டர், டீச்சர், அப்புறம் வேற நிறைய எல்லா ப்ரொஃபஷனலிஸ்டும் உட்காரும் பொழுது நமக்கு எப்படி இருக்கும், கொஞ்சம் அச்சமாக தானே இருக்கும். எல்லாம் பெரிய பெரிய அதிகாரிங்க, இந்த போலீஸ் ஆஃபீஸர் எல்லாம் வந்து உட்கார்ந்து இருக்கும் பொழுது ஒரு அச்சம் இருக்கும். பாருங்க, அந்த ஆஃபீஸருக்கு எல்லாம் ஒரு பெரிய தலைவனாய் ஆண்டவர் என்ன பண்ண, தானியேலை வச்சாரு. காரணம், அவன் என்ன பண்ணான், துதிச்சான். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கும் பொழுது உங்களுக்கு உயர்வு கிடைக்கும். ஹல்லேலூயா. முதல் சொல்ல, நீங்க துதிக்கும் பொழுது மற்றவர்களுக்கு எது மறைந்து இருக்கிறதோ, இல்லை உங்களுடைய வாழ்க்கையில் எது மறைந்து இருக்கோ அது வெளிப்படும். உங்களுக்கு தெரியும், அது தேவன் வெளிப்படுத்துவார். 2வது, உங்களை உயர்த்தி வைப்பார். அந்த உயர்வு சாதாரண உயர்வு கிடையாது, அதிகாரிகளுக்கு அதிகாரியாக வைப்பார். ஹல்லேலூயா. அதிகாரிகளுக்கு அதிகாரி, சாதாரண உயர்வு இல்லை, அதிகாரிகளுக்கு அதிகாரி. நம்ம யோசிக்கலாம், அதெல்லாம் நான் எங்கேருந்து போயிடுச்சு, என்னத்துக்கு அப்படின்னு யோசிக்கலாம். நல்ல கவனிங்க, நம்முடைய முதல்வர்
அவர் அதிகாரிகளுக்கு அதிகாரியா இருக்க காரணம் அவங்களுடைய ஜெனரேஷன் இருக்கிறதுனால. ஆனா நம்மளுடைய பிரைம் மினிஸ்டர் மோடி, அவருக்கு எந்த ஒரு பேக்ரவுண்டும் இல்லை, அவர் அதிகாரியை இடைவெளிச்சாங்க. அதான் கிருபை. அதே போல நமக்கு தேவன் என்ன பண்ணுவாரு? கிருபையை பெருக பண்ணுவார். தானியேலுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்தினது போல துதிக்கிற உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் உயர்த்துவார். அல்லேலூயா. அடுத்தது 6:16 வாசிங்க. தானியேல் 6:16. ஹல்லேலூயா. அடுத்த காரியம் உயர்வு மாற்றமல்ல, பெரிய அதிகாரி உங்களை வந்து விசாரிக்க வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவ்வளவு பெரிய அதிகாரி தானியேல் என்ன பண்ண, அவருக்கு வரணும்னு அவசியமே இல்லை அந்த ராஜாக்கு. அவன் யாருன்னா ஒரு ஆள் சொன்னா, நீ போய் பார்த்துட்டு வாப்பா, தானியேலுக்கு என்ன ஆச்சு, சிங்ககபில போட்டோமே என்ன ஆச்சு, போய் பார்த்துட்டு வான்னு சொன்னா நிறைய சோல்ஜர்ஸ் இருக்காங்க போய் பார்த்துட்டு வர்றதுக்கு. ஆனா ராஜாவே இறங்கி வந்து என்ன பண்ற, தானியேலை கேட்கிறாரு, நீ ஆராதிக்கிறதே தப்பி விட்டாரா? ஹல்லேலூயா. யாரே இறங்கி வருவா? பெரிய ஆட்கள் இறங்கி வந்து உங்களை விசாரிப்பார். ஹல்லேலூயா. நீங்க அவங்க கண்ணு முன்னாடி போச்சு, இல்லை அந்த ஊர் தலைவருக்கு நான் நல்லவரா இருந்தாதான் எனக்கு இதெல்லாம் செய்வாங்க அப்படின்னு யோசிக்கலாம். அப்படி இல்லை, நீங்க துதித்தாலே போதும், அவங்க கண்களுக்கு ஆண்டவர் சொல்லுவார், போய் விசாரி என் பிள்ளைய, என் பிள்ளை என்ன பண்ண வீடு இல்லாம இருக்கு, போய் விசாரி என் பிள்ளைய, விசாரி போயின்னு சொல்லி பண்ணுவாரு, அனுப்புவாரு. ஹல்லேலூயா. அப்போ அதிகாரி வந்து நம்மளை விசாரிக்கிற அளவுக்கு தேவன் நம்மை படைப்பதென்னா நீங்க துதிக்கிறவளாக இருந்தால். எத்தனை பேர் துதிக்க போறீங்க? இந்த உயர்வு எத்தனை பேருக்கு வேண்டும்? எத்தனை பேர் அதிகாரி வந்து விசாரிக்கணும்? நீங்க துதிக்கிறவளாக இருந்தால் இது நடக்கும். எத்தனை பேர் துதிக்கிறோம்னு நினைக்கிறீங்க? கைகளை தூக்குன்னு பார்க்கலாம். எத்தனை பேர் நான் இனி துதிக்க போறேன், எனக்கு உயர்வு வேணும், இனி நான் மறுபடியும் வெளிப்படுத்தணும், இனி நான் என்ன பண்ணணும், மற்றவர்கள் பெரிய அதிகாரிகள் வந்து என்ன பண்ணணும், விசாரிக்கணும். ஹல்லேலூயா. நீங்க துதிக்கிறவளாய் மாறுங்க. மாறும்போது கர்த்தர் இதை செய்வார். ஹல்லேலூயா. அடுத்தது கணம் பண்ணும்போது ஆதியாகமம் 4ஆம் அதிகாரம் 3, 4, 5 வாசிப்போம். எல்லாருக்கும் தெரியும். ஹல்லேலூயா. பாருங்க, ஆபேலும் காயினும், இது எல்லாருக்கும் தெரியும். ஆபேல் என்ன பண்ணா, ஆண்டவருக்கு உகந்த காணிக்கை ஆண்டவர் கனப்படுத்தினான். ஆண்டவர் என்ன பண்ணா, கனப்படுத்துறான். தன்னுடைய முதல் பலன்ல கனப்படுத்தினான். தனக்கு வச்சிருக்கிற பெஸ்ட் கொடுத்தான். ஆண்டவர் எப்படி 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 செஞ்சா பெஸ்ட். எப்பவுமே நம்ம ஆண்டவருக்கு என்ன கொடுக்கணும்னா பெஸ்ட்டை கொடுக்கணும். நீங்க ஜெபிக்கிறீங்களா, அது பெஸ்டா இருக்கணும். ஆராதிக்கிறீங்களா, அது பெஸ்டா இருக்கணும். துதிக்கிறீங்களா, அது பெஸ்டா இருக்கணும். பெஸ்ட் கொடுக்கும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாராம், அவருடைய கணப்பை அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா. அங்கீகாரம் பெறுவோம். ஹல்லேலூயா. தேவனுடைய அங்கீகாரம் பெற்றோமானால் நம்முடைய வாழ்க்கையில எல்லா இடங்களிலும் நம்மளுக்கு எப்படிதான் தயவு கிடைக்கும் தெரியாது. மற்ற 10 பேர் நம்ம கூட வேலை செய்வாங்க, ஆனா அந்த ஹெட் வந்து நமக்கு ரொம்ப தயவு பாராட்டுவார். லேட்டா வந்தாலும் என்ன பண்ண மாட்டாரு, தயவு பாராட்டுவார். நிறைய தயவு கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க கணம் பண்ண பழகிட்டீங்கன்னா அநேக விதத்துல நீங்க தயவு பெறுவீர்கள். ஹல்லேலூயா. அப்போ எப்படி ஆபேல் தேவன் அங்கீகரித்தாரோ அந்த அங்கீகரிப்புக்குரிய கணம் நமக்கு இருக்கணும். ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, அப்ப நான் இனி நான் என்ன பண்ணணும், கனப்படுத்தணும்ப்பா, உங்களை கனப்படுத்தணும், ஊழியக்காரை கனப்படுத்தணும், விசுவாசி மக்களை நான் கனப்படுத்தணும், என் கூட வேலை செய்யறதை நான் கனப்படுத்தணும், ஆண்டவரே என்னுடைய குடும்பத்தில் நான் கனப்படுத்தணும், எல்லாரையும் கனப்படுத்தணும். அந்த கனத்துக்குரியதை அனுப்புவாரு கர்த்தர். அந்த கனப்படுத்தும் பொழுது அவர்களை அங்கீகரிக்கிறார். அங்கீகாரம் அப்படின்னு சொன்னா என்னன்னா, இப்போ நீங்க நல்லா கவனிங்க, ஒரு பெரிய ஒரு மீட்டிங் நடக்குது. அந்த மீட்டிங்ல பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, பேட்ச் கொடுத்துருப்பாங்க. அந்த பேட்ச் போட்டவங்க மட்டும்தான் என்ன பண்ண முடியும், எல்லாமே செய்ய முடியும்.
சும்மா போய் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறோம். ஒரு மீட்டிங்கில் சாப்பாடு கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்க, பிரியாணி போடுறாங்க ஒரு மீட்டிங்கில். இப்போது அந்த எல்லாருமே அவங்க சொல்லிட்டாங்க, யாரெல்லாம் வந்து தலைவர் ஹெட்ஸோ அவங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருவோம், அவங்க தான் என்ன பண்ணணும், இதை வாங்கிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ நல்லா கவனிங்க, அந்த பேட்ச் கொடுத்தவங்க மட்டும்தான் என்ன பண்ணுவாங்க, அது தருவாங்க. நீங்கள் சும்மா போய் தருவாங்களா? அதுதான் அங்கீகாரம். புரியுதா சொல்றது? தேவன் அங்கீகரிப்பது என்னன்னா, உங்களுக்கு ஒரு பேட்ச் போட்டுருவாரு, உங்களுக்கு ஒரு பேட்ச் கொடுத்துருவாரு. நீங்க எந்த இடத்துல போனாலும் உங்களுக்கு மனிதர்களுக்கு தயவு கிடைக்கும். எந்த இடத்துல போயிருந்தாலும் அவங்களே வாலண்டியா கூப்பிட்டு என்ன பண்ணுவாங்க, என்ன பண்ணிக்கிறீங்க, இந்த வேலை ஆகணுமா, அது ரேஷன் ஷாப்பா இருக்கட்டும், இல்லை வேற எங்கேயா இருக்கட்டும், எந்த இடம் போனாலும் உங்களுக்கு மனிதனுடைய கண்ணில் தயவு கிடைக்கும். அது எந்த மனிதனா இருந்தாலும் உங்களை முன்னாடி கூப்பிட்டு உங்க வேலையை முடிச்சு அனுப்புவாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அங்கீகாரம். அந்த அங்கீகாரம் உங்களுக்கு வேணுமா? அந்த அங்கீகாரம் இருந்தா போதும், நம்ம வாழ்க்கையில போயிட்டே இருக்கலாம். ஹல்லேலூயா. அப்ப ஆண்டு சொல்லுங்க, நான் கனம் பண்ண என்ன பண்ணோம், கற்றுக்கொள்ளாண்டவர். கனம் பண்றவங்களுக்கு மட்டும்தான் அங்கீகாரம், அவங்களதான் தேவன் அங்கீகரிப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கால வேளையில ஆண்டு சொல்லுங்க, நான் கனம் பண்ண இனி நான் பழகணும்ப்பா. ஊழியக்கார கனம் பண்ண பழகணும், மற்றவர்களை கனம் பண்ண பழகணும், என் குடும்பத்தினரை கனம் பண்ண பழகணும், என் மாமியாரை கனம் பண்ண பழகணும், என்னுடைய எல்டர்ஸ் கனம் பண்ண நான் பழகணும், என்னுடைய முதியவர்களை கனம் பண்ண பழகணும். வாங்கிட்டு சொல்லுங்க, கனம் பண்ணுவேன்ப்பா. அவங்க எனக்கு என்ன தீமை செய்தாலும் என்னுடைய கணத்தில் நான் குறை வைக்க மாட்டேன் என்று சொல்லுங்க. அப்படி செஞ்சு பாருங்க, கர்த்தர் நிச்சயமாகவே உங்களை அங்கீகாரம் உள்ளவனாய் வைப்பார். ஹல்லேலூயா. அடுத்தது பயபக்தி. அப்போஸ்தலர் புஸ்தகம் 10ஆம் அதிகாரம் 1 - 4 வசனங்கள் வாசிங்க. அப்போஸ்தலர் 10:1-4. இப்போது கொஞ்சம் பாருங்க, கொர்நேலியோ. இந்த கொர்நேலியோ பற்றி ரொம்ப பெருசா ஆண்டவர் வந்து எழுதலை, பெரிய அவனுடைய சரித்திரத்தை எழுதலை, கொஞ்சம் தான் எழுதுறாரு. ஆனா அவனுடைய முழுசா அப்படியே சொல்றாரு அவனை பற்றி. பாருங்க, முதல் காரணம், அவன் தேவ பக்தி உள்ளவனாய் இருந்தான். தேவ பக்தி, தன் வீட்டான் அனைவரோடும் தேவனுக்கு பயந்தவனமாய் இருந்தான். ஹல்லேலூயா. தன் குடும்பத்தோடு கூட பயந்தவனமாக இருந்தான். இந்த காலவளையில நாம் அந்த பக்தி நமக்கு வரணும். சண்டேவா எல்லாம் சர்ச் போவாங்க, உங்கள் பிள்ளைங்களை கிளம்புங்க, கூப்பிட்டு வரணும், இந்த பக்தி வரணும். பிள்ளைங்களை மற்றவங்க என்ன பண்ணணும், மற்றவங்க போல் அல்ல, நாம் என்ன பண்ணணும், கிறிஸ்தவர்கள் ஆலயத்துக்கு போகணும் அப்படின்ற பக்தியில் பிள்ளைகள் என்ன பண்ணணும், நடத்தணும். அந்த பக்தி நமக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. அப்போ அந்த பக்தியோடு நம்ம இருக்கும் பொழுது 4வது வாசிங்க. கவனிங்க, பக்தி உள்ளவருடைய ஜபமும், பக்தி உள்ளவருடைய தேவனுக்கு அது ஜபமும், ஜபம் மட்டும்தான், ஜபமும் உன் தர்மங்களும். பக்தி உள்ளவருடைய ஜபமும் தர்மங்களும் எங்க போயிட்டுமா, எங்க போயிட்டுமா, தேவனுக்கு எட்டும் இல்லை, தேவனுக்கு நினைவூட்டும், தேவனுக்கு ஞாபகப்படுத்தும். நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்தா உங்க ஜபம், உங்களுடைய ஜபம் மாத்திரம் அல்ல, உங்க தர்மங்கள். அப்போ பக்தி இல்லாம தர்மம் செய்யறவங்களுக்கு அவங்க தர்மம் போய் சொல்லுமான்னா எனக்கு தெரியல, அது சொல்லுமான்னு தெரியல, வேத வசனம் அப்படி எனக்கு தெரியல. ஆனா பக்தியோடு தர்மம் செய்யும் பொழுது, நீங்க பக்தி உள்ளவர்களா இருந்து தர்மம் செய்யும் போது, பக்தி உள்ளவர்களா இருந்து நீங்க என்ன பண்ணணும், ஜெபிக்கும் பொழுது உங்களுடைய ஜபங்கள் தேவனுக்கு நினைப்பூட்டும். உங்க ஜபம் போய் என்ன பண்ணுமா, சொல்லுமா தேவனுக்கே, இந்த பிள்ளை ஜெபிச்சுட்டே இருக்குல்ல, தேவனுக்கு நினைப்பூட்டு. இப்போ நம்ம போயிட்டே இருப்போம், திடீர்னு நம்ம ஜபத்தில் ஜெபிச்சுட்டே இருப்போம், எல்லாருக்காகவும் ஒருத்தரை விட்டுருவோம், ஆனால் மறுபடியும் நினைப்பூட்டு வர ஆண்டவர் அவங்களுக்காக ஜெபிக்க சொல்லி அதுக்காக நினைப்பூட்டுறது. அப்போது மாம்சமாக இருக்கிற நாம நிறைய விஷயத்தை மறந்துடும்ல, அது போல ஆண்டவர் கூட கொஞ்சம் மறப்பார். அதான் என்ன வசனம், கொஞ்சம் மறப்பார். அவருடைய குவாலிட்டியில் மறக்காது தான், ஆனாலும் அவருக்கும்
கொஞ்சம் மறதி இருக்கு. ஏன் நான் போய் நினைப்பூட்டு தான் இது நம்மளுடைய தேவ பக்தி. இன்னைக்கு நீங்கள் தேவ பக்தியாய் நடக்கும் பொழுது உங்களுடைய ஜபம் போய் நினைப்பூட்டு ஆண்டவர். நீங்கள் என்ன எதற்காக செபிக்கிறீங்களோ, உங்கள் விண்ணப்பம் எதுவோ அதை போய் தேவனுக்கு நினைப்பூட்டும். இந்த பிள்ளைக்கு இன்னும் செய்யலை, இந்த பிள்ளைக்கு இன்னும் மாறலை, இந்த பிள்ளையோட வாழ்க்கையில் இன்னும் அடுத்த படிக்கு போல, அந்த பிள்ளை இன்னும் இப்படியே தான் இருக்கு அப்படின்னு தேவனுக்கு நினைப்பூட்டும். அப்போ தேவன் அடுத்த செகண்ட் என்ன பண்ணுவார்? அதை செஞ்சிருவார். ஹல்லேலூயா. அடுத்த செகண்ட் அதுக்கு என்ன பண்ணணும்? பதில் கொடுத்துருவார். அப்போ தேவ பக்தியாய் நாம் என்ன பண்ணோம்? நடக்கலாம். 3 காரியங்கள் தான். முதல் காரியம் நம்ம துதிக்கிறவளாக இருக்கணும். 2வது கனம் பண்ணுறவளாக இருக்கணும். 3வது என்ன பண்ணோம்? பக்தி உள்ள தேவ பக்தி உள்ளவர்களாய் பக்தி உள்ளவர்களாக இருக்கணும். வேறு சொல்லுது, பக்தி உள்ளவர்களை கர்த்தர் தமக்காக தெரிந்தவங்க. பக்தியாக இருக்கிறாங்க, அவங்கள தேவன் ஸ்பெஷலாக நமக்காக அவருக்காக தெரிந்து கொண்டு இருக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த பக்தி எப்படி வெளிப்படும்னா, துதிக்கிறதுல, பயன் படைக்கிறதுல, ஆண்டுடைய கூடுகையில விடாமல் இருக்கிறதுல, இதுதான் தேவ பக்தி. ஹல்லேலூயா. அப்போ இதுல நாம இருக்கும் பொழுது கர்த்தர் தானியேலை உயர்த்துவது போல உங்களை உயர்த்துவார். கர்த்தர் ஆபேலுக்கு கர்த்தர் என்ன பண்ணாரு? ஒரு அங்கீகாரத்தை கொடுத்தது போல நமக்கு ஒரு அங்கீகாரம் கொடுப்பார். அடுத்தது கடைசியா கொர்நேலியுடைய காரியத்தை கர்த்தர் நினைப்பூட்டுவது போல நம்முடைய காரியங்கள் நினைப்பூட்டப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ 3 பேரை பற்றி நம்ம பார்த்தோம். 3 காரியங்கள் மறக்காதீங்க. மறுபடியும் போய் வீட்டில் ஜெபி சின்ன படங்கள் யோசித்து பாருங்க. நான் துதிக்கிறதா இருக்கிறேன்னா, நான் என்ன பண்ணுறேன்? கனம் பண்ணுறது கரெக்டாக இருக்கிறேன்னா, நான் என்ன பண்ணோம்? பக்தியாய் நடந்து கொள்கிறேன்னா அப்படின்னு நீங்கள் உங்களை செக் பண்ணுங்க. உங்களை நீங்கள் மாற்றிக்கொள்ளுங்க. கர்த்தர் என்ன பண்ணுவார்? நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்ய முடியும். எல்லாம் முழங்கால் படிச்சு இந்த காலவேளையில் ஆண்டவர் சமூகத்துக்கு நேராக பேசின வார்த்தை இருக்கா? தேவன் கொடுத்த வார்த்தையின் படி ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அறிக்கையிடுங்க. பா நான் இனி நல்ல செழிப்பா